கோதாவரி கோகிலா கவிதாவினுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹி ஹஸ் ரிட்டர்ன் அ கவிதா லைக் தட். அதுக்காக தான் இது. கைதி அவர் கோகிலா. ஸோ கைதி இஸ் ஒன் ஹூ இஸ் தேர் இன் ஜெயில். கோகிலா அந்த பேர்டை வந்து சொல்றாங்க கோகிலா. ஓகேவா? கவிதா கே கவி மாखनलाल चतुर्वेदी जी है. ஸோ இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லிட்ரேச்சரில் இருக்கிற பர்சன். माखनलाल चतुर्वेदी जी एक स्वतंत्रता सेनानी थे. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் ஏன் அவர் இந்த மாதிரி ஒரு கவிதா எழுதுறாரு. he is a स्वतंत्रता सेनानी அப்படின்னா he is a freedom fighter. और स्वतंत्रता की लड़ाई लड़ते लड़ते उन्होंने कई बार जेल यात्राएं की. ஸோ இந்த ஃப்ரீடம்காக அவர் என்ன பண்ண, இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல लड़ते लड़ते फाइट பண்ணி நிறைய டைம் என்ன பண்றாரு, कई बार many times he has gone to the jail. यह कविता भी उन्होंने अपनी एक जेल यात्रा के दौरान लिखी. दौरान என்ன அர்த்தம், டியூரிங். ஸோ இந்த கவிதா கூட இவர் எப்போ எழுதியிருக்காருன்னா டியூரிங் ஹிஸ் when he is there in the jail, அந்த டைம்ல தான் இதை எழுதியிருக்காரு. அப்போ அவருடைய இமேஜினேஷன் பாருங்க, அவர் வந்து ஒரு கவி இல்லையா? ஸோ அந்த கவி எப்படி அந்த இமேஜினேஷனோட ஜெயிலில் இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு பேர்டு வந்து இட் இஸ் கம்மிங் அண்ட் மேக்கிங் சவுண்ட், அது எவ்வளோ அழகாக வந்து எழுதியிருப்பாருன்னு பாருங்க. இதில் उस वक्त कवि जेल में अकेले थे, निराश थे, दुखी थे. ஸோ எப்படி இருந்திருக்காரு, he is alone, he is disappointed, he is very sad. ஸோ இதில் இந்த டைம்ல உஸ் வக்த் அப்படின்னா அந்த டைம்ல கவி எப்படி இருந்திருக்காரு, கரெக்டா அந்த கோகிலா சவுண்ட் கொடுக்கும்போது he was like இந்த மாதிரி ஒரு மனஸ்திதியில் அவர் இருந்திருக்காரு. अकेला, निराश, दुखी. आधी रात में अचानक एक कोयल आकर उनकी जेल की दीवार पर बैठकर बोलने लगी. So what has happened before this kavita, before writing this kavita, what has happened அவங்க கொடுத்திருக்காங்க. ஆதி ராத் அதாவது ஒரு மிட் நைட்ல வந்து அச்சானக் சடனா என்ன நடந்திருக்கு, ஒரு கோயில் வந்து ஜெயில் கி தீவார் பர் பைட்டுக்கர், ஜெயிலினுடைய அந்த வால்ல உட்காந்து அது என்ன பண்ணுது, அது தனியா அது வந்து அதோடைய சவுண்ட் வந்து இட் இஸ் சிர்பிங், பேர்ட்ஸோட சவுண்ட் சிர்பிங்னு சொல்லுவாங்களே, இட் இஸ் மேக்கிங் த சிர்பிங் சவுண்ட். பட் இவர் என்ன பண்றாரு, இவர் அவரோட அதுல இமேஜினேஷன் போடுறாரு. उस कोयल को देखकर कवि के मन में जो भाव या विचार आए उनको ही उन्होंने इस शानदार कविता के रूप में पिरोया है. सो அந்த கோயிலை பார்க்கும்போது வாட் எவர் தாட்ஸ் has come into his mind, उन्होंने इन शानदार கவிதானா பியூட்டிஃபுல் கவிதால வந்து இவர் பிரோயா அப்படின்னா வந்து பில்ட் பண்ணியிருக்காரு, இல்லை பின்னிருக்காரு, அந்த மாதிரி வீவ் பண்ணியிருக்காருன்னு சொல்ல. பிரோயானா பில்டிங்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன பில்ட் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல பில்டிங் என்ன சொல்றது, எழுதியிருக்காருன்னு நம்ம மீனிங் எடுத்துக்கணும். इस कविता में कवि ने अंग्रेज सरकार द्वारा राजनीतिक कैदियों को दी जाने वाली तरह तरह की यातनाओं के बारे में लिखा है. ஸோ இந்த கவிதால ஜெயிலுன்னு சொல்லும் போது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, இங்கிலீஷ் பீப்புள் நம்மளை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க, அதை பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ இந்த கவிதால எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கிரேஜ் சர்க்கார் அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ராஜநீதி கைதியும், இவங்க வந்து ராஜநீதி கைதியம்னு சொல்றாங்க, இவங்களாம் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். ஓகே, பிகாஸ் தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் த ஃப்ரீடம் இல்லையா. ஸோ இவங்க தப்பு பண்ணிட்டு வந்த ஃபைட் இவங்க கிடையாது, ஜெயிலில் இருக்கிறவங்க கிடையாது. இவங்க என்ன மாதிரி பிரிசனர், ராஜநீதி கைதியும் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். दी जाने वाली तरह तरह की यातनाओं, यातनाओं டார்ச்சர்ஸ்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதவிதமான டார்ச்சர்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்த போனவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி டார்ச்சர்ஸ் கொடுக்கலாம். பட் தீஸ் பீப்புள் ஆர் ஜென்டில் பீப்புள், தே ஆர் தி லீடர்ஸ் ஆஃப் ஆர் கண்ட்ரி, தே ஆர் ஃபைட்டிங், தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் தி ஃப்ரீடம். அவங்களுக்கு எந்த மாதிரியான டார்ச்சர்ஸ் கொடுக்குறாங்க அதை பற்றி அவர் எழுதியிருக்காரு. स्वतंत्रता आंदोलन में भाग लेने वाले लोगों को अंग्रेज सरकार पकड़कर जेल में डाल देती थी और फिर उन पर तरह के अत्याचार ऑल्सो टॉर्चर्स अर्थम. ओके, सो इवங்க என்ன பண்றாங்க, स्वतंत्रता आंदोलन में भाग लेने वाली लोगों, फ्रीडम स्ट्रगल, फ्रीडम इंडिपेंडेंस मूवमेंटல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா பீப்புளையுமே அங்கிரேஜ் சர்க்கார் என்ன பண்றாங்க, பக்கடுக்கர் ஜெயில் में डाल देती थी. அவங்களை பிடிச்சு ஜெயில போட வேண்டிய வேலை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய டார்ச்சர்ஸ் கொடுக்கறது. அந்நியாய் இன்ஜஸ்டிஸ் கியே ஜாத்தே ஹை உன்சே கொலுஹுன்னா என்ன தெரியுமாடா உங்களுக்கு, இந்த செக்கு மாடு வந்து சுத்தம் இல்லையா எண்ணெய் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, அதுதான் கொல்ஹுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தமிழில் தெரியல, சாரி. தேல் நிக்கால்னே வாலே யந்திர, நம்ம செக்கு தான் சொல்லுவோம், சாரி தமிழில் செக்கு தான் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து எண்ணெய் எடுப்பாங்க. ஓகே, கொலுஹு வந்து சுத்த விடுவாங்க. சலாய ஜாத்தா ஹை, பத்தர் துடுவாய ஜாத்தே ஹை, வேற என்ன பண்ணுவாங்கன்னா கல் உடைக்க வைப்பாங்க.
और मोट डालकर कुएं से पानी निकलवाया जाता है. அதே மாதிரி அந்த புள்ளி மாதிரி நீங்க சயின்ஸ்ல படிக்கிறீங்க புள்ளின்னு சொல்வாங்க இல்லையா, அந்த வந்து தண்ணி இறைப்பாங்க, அதுல கிணத்துல போட்டு தண்ணி இறைக்க வைப்பாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி டார்ச்சர்ஸ் எல்லாமே அவங்கள பண்றாங்க. ஸோ தோ அவங்க எஜுகேட்டடா அன்எஜுகேட்டடா ஏஜ்டா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் அவங்கள வந்துட்டு இந்த வேலையெல்லாம் சொல்லுவாங்க. उन्हें पेट भर खाना भी नहीं दिया जाता है. என்ன கொடுக்கலன்னா அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. और अंधेरे कोठरी में बंद कर दिया जाता. அதே மாதிரி ரொம்ப அந்த கோட்டரினா அந்த ரூம் செல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஜெயில வந்து அந்த செல்லுன்னு சொல்லுவோம், ஒரு ரூம் செல்லுன்னு சொல்லுவோம். அந்தேரி கோட்டரி அப்படின்னா அந்த செல் எப்படின்னா பர்டிகுலர் ரொம்ப டார்க்கா இருக்கும், அங்க வந்து அவங்கள அடைச்சிடுறாங்க. स्वतंत्रता सेनानियों ने अंग्रेजों को अन्याय अत्याचार को सहन किया मीन दे टॉलरेटेड. द स्वतंत्रता सेनानी என்ன பண்றாங்க, இந்த இங்கிலீஷ் பீப்புள் கொடுக்குற எல்லா இன்ஜஸ்டிஸோ என்ன டார்ச்சர்ஸும் they are just tolerating. अपने मन में देशभक्ति की भावना को कम नहीं होने दिया. இது எல்லாமே அவங்க டாலரேட் பண்ணிக்கிட்டு அவங்க மனசுல இருக்கிற அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலை வந்து கொஞ்சம் கூட அவங்க குறைவாக்கவே விட that didn't reduced. और भारत माता की आज़ादी के लिए लगातार संघर्ष किया. लगातार इज कंटिन्यूअसली நம்மளுடைய ஃப்ரீடம்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்டினியூஸா அவங்க ஃபைட் பண்றாங்க. जिसका नतीजा is a result. So all these tortures they have tolerated, so they struggled இல்லையா, அதனுடைய நத்தீஜா அதனுடைய ரிசல்ட் எப்போ வருது நம்மளுக்கு 1947ல भारत आजाद हुआ. इस कविता में कवि कोयल को अपनी सखी दोस्त मानकर अपने मन की पीड़ा को उससे व्यक्त कर रहे हैं. இந்த கவிதால வந்து அந்த கோயல் பாடுது இல்லையா, அந்த குக்கு பேர்ட், அந்த பேர்டை வந்து இவர் அவரோட ஃப்ரெண்டா இமேஜின் பண்ணி பாடுறாரு. वो कोयल से कहते हैं कि यह समय देशभक्ति के गीत गाने का है. सो கோயல் வந்து அந்த மிட் நைட்ல பாடும்போது அவர் நிறைய இப்போ நீங்க வர ஸ்டான்சாஸ்ல யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் கோयल கிட்ட அவர் சொல்றாரு இது வந்து தேசபக்தி பாடுறதுக்கான டைம் அப்படின்னு சொல்றாரு. तुम देशभक्ति के गीत गाकर इस देश के सोए हुए लोगों को जागृत करो. நீ என்ன பண்ணணும், வாட் இஸ் யோர் டியூட்டி டு டூ அப்படின்னு அவர் கோயில் கிட்ட சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, देशभक्ति के गीत गाकर தேசபக்தியினுடைய பாட்டை பாடி सोए हुए लोगों को தூங்கிட்டு இருக்காங்க நம்ம பீப்புள் எல்லாம் தூங்குறாங்க, they are not fighting for the freedom. பிரிட்டிஷ் பீப்புளுக்கு பயந்து they are all sleeping. जागृत करो, सो अवेकन பண்ண அவங்கள अवेक பண்ண. और उनको अंग्रेजों को खिलाफ स्वतंत्रता आंदोलन में भाग लेने की प्रेरित करो. அதே மாதிரி अंग्रेजों के खिलाफனா अगेंस्ट इंग्लिश पीपल के अगेंस्டா இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்ல பாக் லேனேக்கோ பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்களுக்கு நீ இன்ஸ்பயர் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடு. इस काव्य में कठी बोली का प्रयोग किया गया है. कठी बोली அப்படின்னா வந்து யூசுவலா நம்ம பேசுற அந்த சிம்பிள் லாங்குவேஜ், டே டு டே லைஃப்ல நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோமோ அதுதான் கட்டி போலின்னு சொல்றாங்க, அது யூஸ் பண்ணிருக்காங்க. और साथ में तत्सम तद्भव एवं उर्दू शब्दों का भी अच्छा प्रयोग किया गया है. तत्सम तद्भव அப்படின்னா சான்ஸ்கிரிட் வேர்டு, சான்ஸ்கிரிட்டுக்கு சமமா இருக்கிற வேர்டு ஹிந்தியில இருக்கிற வேர்டு, and then उर्दू शब्दமும் யூஸ் பண்ணிருக்காங்க. इस काव्य की भाषा चित्रात्मक व लयात्मक है. सो இந்த காவியம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பிக்சரஸ்க்யூன்னு சொல்வாங்க இல்லையா, அதாவது நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஜெயில அவர் என்னென்ன டார்ச்சர்ஸ் அனுபவிக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு பிக்சரா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ பிக்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்ராத்மக் வா லயாத்மக், லயாத்மக் இது ரொம்ப ரித்தமெட்டிக்கா இருக்கும். इसमें संबोधन शैली का प्रयोग किया गया है. सो நம்ம கவிதா வந்து என்ன கவிதா நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே, சம்போதன் शैली அப்படின்னா அட்ரஸ் பண்ற மாதிரியான ஸ்டைல். இந்த கவிதா வந்து என்ன ஸ்டைல்ல எழுதியிருக்காங்கன்னா சம்போதன் शैली, பிகாஸ் இஸ் அட்ரஸிங் டு தி கோயல் இல்லையா, அதனால வந்து அப்படி சொல்றாங்க. ஓகே பாருங்க நெக்ஸ்ட், क्या गाती हो क्यों रह जाती हो कोकिल बोले तो क्या लाती हो. இது நம்ம படிச்சோம் இல்லையா. ஸோ கோயல் வந்து அங்க அவரோட ஜெயில அவரோட அந்த செல்க்கு மேல உட்காரும் போது அவர் கேட்கிறாரு क्या गाती हो क्यों रह जाती हो, ஏன் வந்து இங்க ஸ்டே பண்ணி, रह जाती means why are you staying here, என்ன பாட்டு பாடுற. कोकिल बोलो तो क्या लाती हो, என்ன கொண்டு வந்திருக்க, what you have brought. ஓகே, संदेश किसका है कोकिल बोले तो, see என்ன மெசேஜ் நீ கொண்டு வந்திருக்க சொல்லுன்னு சொல்றாரு. வெரி சிம்பிள் पैराग्राफ इन द पैराग्राफ. कवि कहते हैं कि कोयल तुम आधी रात में क्या गा रही हो, यह आजादी का तराना है. तराना ना टाइम न अर्थ, दिस इज अ टाइम फॉर अवर इंडिपेंडेंस. या पराधीनता का दुख तो व्यक्त कर रही हो, நீ அத சொல்றியா இல்லனா பராதீனதா. சி ஆதீனதா பராதீனதா அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட டிபெண்டன்ட்டா இருக்கும். ஸோ நம்மனா அவங்க கிட்ட இப்ப ஸ்லேவா இருக்கும். பராதீனதானே என்ன டிபெண்டன்ட்னு அர்த்தம். ஓகே,
ஸோ அதை வந்து நீ அந்த துக்க வந்து வியக்த் பண்ணுறியா, வியக்த் மீன்ஸ் எக்ஸ்பிரஸ், ஆர் யூ எக்ஸ்பிரஸிங் தட் सैडनेस। और फिर गाते गाते अचानक बीच में चुप क्यों जाती हो? सो நீ என்ன பண்ற, பாடிட்டே இருக்கும்போது திரும்ப நீ சடனா ஸ்டாப் பண்ணிடுற, வை? कोयल आखिर कुछ तो बोलो, क्या तुम किसी के संदेश लेकर आई हो? कोयल बोली, तो ஏதாவது ஒரு சந்தேஷ், ஏதாவது மெசேஜ் கொண்டு வந்திருக்கியா சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லு। सेकेंड वन पाருங்க, ऊंची खाली दीवारों के घेरे में टाकू चोरों बटमारों के ढेरे में जीने को देते नहीं पेट भर खाना, जीवन भर अब दिन रात खड़ा पहरा है, शासन है या थब का प्रभाव गहरा है, हिमकर निराश कर चला रात भी खाली, इस समय खाली मामी क्यों आली। सो சூப்பரான லைன் இதுல என்ன சொல்றாருன்னா, ऊंची खाली दीवारों के घेरे है। இப்போ வந்து he is describing the cell where he is. எப்படி இருக்கும் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா, வால் இட் வில் பி ஸோ ஹை இல்லையா, ऊंची நம்ம எங்கே பார்த்துருக்கோம், படத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம்। ऊंची खाली, that too it is very dark in color, दीवारों के घेरे, घेरे means surround, so I am surrounded with a dark high walls। அதில் எங்கே யார் இருக்கிற மாதிரி என்ன போட்டு வச்சுருக்காங்க, டாக்கு சோரோ பட்டுமாரோ, டாக்குனா ராபர் தீஃப், பட்டுமார்னா லூட் பண்ணுறவங்க, கே ढेरे ஸோ அவங்க இருக்கிற அந்த இடத்துல எங்களையும் போட்டிருக்காங்க। ஜீனே கோ தேத்தே நஹி பேட் பர் கானா, வாழ்கிறதுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்கல, வயிறு நிறையா சாப்பாடும் கொடுக்கல। ஓகே, ஜீவன் பர் அப் தின் ராத் கடா பெஹரா ஹே। ஸோ இந்த லைஃப்பில் நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், பஹரா அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்விஜிலேஷன் சர்வேலன்ஸ் மாதிரி பாதுகாக்கிறது, வாட்ச் பண்ணுறது। ஸோ லைஃப்பில் இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு நைட்டும் பகலும் எங்களை வந்து ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க। शासन है या तब का प्रभाव गहरा है। ஸோ இந்த ஷாசன், இந்த ரூல் இருக்கு இல்லையா, இந்த ரூல் எப்படி இருக்கு அப்படின்னா, தம்னா டார்க்னஸ்ன்னு அர்த்தம், பிரபாவ் கெஹரா ரொம்ப டார்க்னஸ், ரொம்ப டீப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க। ஸோ இதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப டீப்பாக இருக்குது டார்க்னஸ்। இந்த டார்க்னஸ்ன்னு அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, ரொம்ப ஒரு இன்ஜஸ்டிஸான ரூல் இல்லையா, அந்த ரூல், அந்த ஷாசனை பற்றி சொல்கிறாரு। ஹிம்கர் நிராஷிகர் சலா ராத் பி காலி। ஸோ இந்த நைட்டு கூட எப்படி போகுது அப்படின்னா, நிராஷிகர் டிசப்பாயிண்டடாக போகுது ஒரு நைட்டு கூட। இஸ் சமை காலி மாமை கியூ ஆலி, இப்போ இருக்கிற இந்த காலி மாமைன்றது அந்த குக்கு பேர்டை சொல்கிறார், ஏன்னா அது பிளாக்காக இருக்கும் இல்லையா, இந்த டைமில் நீ ஏன் வந்த, கியூ ஆலி, ஆலி அப்படின்னாலும் வந்து தோஸ்துன்னு அர்த்தம்। ஸோ ஃபஸ்ட்டே சொன்னாங்களே இவர் வந்து இதை தோஸ்துன்னு, அதாவது வந்து ஃப்ரெண்டாக அட்ரெஸ் பண்ணுறாரு। ओके, इन पंक्तियों में कवि मक्खनलाल चतुर्वेदी जी अपने मन की व्यथा इस पेन को बता रहे हैं। ब्रिटिश शासन द्वारा स्वतंत्रता सेनानियों पर किए गए अत्याचारों के बारे में बात करते हैं। सो नमक தெரியும் இல்லையா, he is talking about the tortures that was given by the British शासन, British rule। कवि कहते हैं कि अंग्रेजों ने जेल की इन ऊंची ऊंची दीवारों के अंदर इस अंधकारमय इज डार्कनेस, फुल्ली डार्क जगह पर हमें टाकू चोर और लुठोरों के साथ रखा है। எங்க யார் கூட வச்சிருக்காங்க, டாக்கு, தட் இஸ் ஸ்டீல் பண்றவங்க, இந்த மாதிரி கெட்ட பீப்புள், லுட்டாரோனா லூட் பண்றவங்க, चोर டாக்கு ராபர் தீஃப், இவங்க கூட எங்களை வச்சிருக்காங்க। यहाँ पर हमें पेट भर खाना को भी नहीं मिलता है और हर समय हमारा ऊपर अंग्रेजी सरकार की कड़ी निगरानी எங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க। निगरानीना என்ன சொல்றது, इन्विजिलेशन சொல்லலாம், इंस्पेक्शन சொல்லலாம்। ओके, रहती है। कवि ने अंग्रेजों के शासन की तुलना अंधकार से की गई है। இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ நான் சொன்னாலே ஒரு டார்க்னஸ், தம்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க கவிதால। அப்போ என்ன மீன் பண்ணுறாருன்னா, अंग्रेजियोட ரூலை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாரு, तुलना பண்ணுறாரு, டார்க்னஸ் கூட இருப்பார்। क्योंकि वो भारतीयों पर अन्याय अत्याचार करते थे और उनको शोषण करते थे। शोषण அப்படின்னா வந்து ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, இவங்களுடைய எல்லாமே அவங்க வந்து சுரண்டுதல்னு சொல்லுவாங்களா, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க। इसीलिए उन्होंने अंग्रेजी शासन की तुलना अंधकार से की गई है जिसमें सिर्फ बुराइयों ही बुराइयां पनपती है। இல்லை என்ன இருக்கு, கெட்டது மட்டும்தான் இருக்கு அவங்களுடைய அந்த ரூல்। कवि आगे कहते हैं कि हम तो चांद हिमकरना चांद, அந்த மூன் இருக்கு இல்லையா, हमें छोड़कर चला गया। இப்போ ரொம்ப டார்க்காக இருக்குது, மூன் என்ன கொடுக்கும், மூன் வில் கிவ் மூன் லைட்। ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூன் என்ன பண்ணுதுன்னா, அது கூட லைட் கொடுக்காம போயிடுச்சு।
எல்லாருமே எங்களை விட்டுட்டாங்கன்னு மீன் பண்ணார். यानी जो थोड़ी बहुत रोशनी चांद से आ गई रही थी अब वो भी खत्म हो गई. ரோஷனி வெளிச்சம் இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு இருந்தது கூட இப்போ வரல. जिससे रात और ज्यादा खाली अंधेरी ही हो गई है लेकिन है காளிமாமயி பூரி காளி கோயல். ஸோ இப்போ காளிமாயிமைன்னா அந்த சொன்ன இல்லையா கோயலை சொல்லு. சखी तुम इस समय क्यों जाग रही है. எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, நீ ஏன் முழிச்சிட்டு இருக்க. कभी बहुत अधिक निराश और हताशा है. हताशाனாலும் निराश, डिसअपॉइंटमेंट, सैडना. क्यों हुक पड़ी वेदना भोज वाली सी कोकिल बोलो तो क्या लुठा मृदुल वैभव की रखवाली सी कोकिल बोले तो. क्यों हुक पड़ी. ஸோ ஹூக்கு படினா சோகமா இருக்க, நீ ஏன் சோகமா இருக்க. இவர் வந்து அவரோட இமேஜினேஷனை போட்டு சொல்றாரு, நீ ஏன் சோகமா இருக்க. வேதனா போஜ் வாலி சி, அதாவது உனக்கு ரொம்ப பேர்டன் ஆயிடுச்சா. வேதனானா பெயின் வந்து உனக்கு ரொம்ப போஜ் பேர்டனா இருக்கா, உன்னுடைய வலி வந்து உனக்கு பேர்டனா இருக்கா. கோகில் போலோ தோ क्या लुठा. क्या लुठाना என்ன எடுத்துட்டு வந்திருக்க, என்ன மெசேஜ். लुठाना लूटना தான். मृदुल वैभव की रखवाली सी कोकिल बोलो तो. மிருதுல் வைபவ் கி ரக்வாலி. இப்போ வந்து கோயில சொல்றாரு, நீ எப்படிப்பட்டவ, ரொம்ப சாஃப்டான பர்சன், நீ வந்து இப்போ ரொம்ப பேர்டனா ஃபீல் பண்றியா. इन पंक्तियों में कवि कोयल से पूछते हैं कि तुम्हारी चीख दर्द बरी क्यों है. चीख दर्दना उन्होंने அந்த சவுண்ட் வந்து ஏன் வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு, दर्द बरी. ऐसा लगता है जैसे तुम्हारी दिल में कोई गहरा दर्द हो. दर्द या वेदना है, ஏதோ ஒரு பெயின், ஏதோ ஒரு சேட்னஸ் உன்னுடைய குரல்ல இருக்கு. கோयल बताओ तुम क्या दुख है, உனக்கு என்ன துக்கம் இருக்குன்னு கேக்குறாரு. कवि आगे कहते हैं कि कोयल तुमसे किसने क्या लूट लिया या तुम्हारे क्या लूट गया है. என்ன கேக்குறாரு, நீ சொல்லு, உன்கிட்ட இருந்து என்ன எடுத்துட்டாங்க, இல்ல நீ யாருக்காவது என்ன எடுத்த. நீ तुम्हारे क्या लूट गए, உன்கிட்ட இருந்து என்ன எடுக்கப்பட்டுச்சுன்னு கேக்குறாரு. लूट गया. बहुत मीठे स्वर में गाने वाली कोयल तुम्हारे स्वर में इतना दर्द क्यों है. ஸோ ஸ்வீட்டாக பாடக்கூடிய அந்த கோயல் உன்னுடைய சவுண்டில் ஏன் இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. கோயல் கோ பெஹத் சுரீலா கானே வாலி சிடியா மானா ஜாத்தா ஹே. ஸோ இங்கே இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கோயல் எப்படிப்பட்டது அப்படின்னா சுரீலா. சுரீலா மீன்ஸ் மெலோடியஸ்ன்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலாக நம்ம குக்கு பேர்டு என்ன சொல்லுவோம், இட் யூஸ் டு சிங் வெரி மெலோடியஸ். அதோட வாய்ஸ் வந்து ரொம்ப மெலோடியஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. குக்கு இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மெலோடியஸ் சிங்கிங் பேர்ட். ஓகே, அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய அந்த ஸ்வர் எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறாரு. क्या हुई भावली. ओके, अर्धरात्रि को चीखी कोकिल बोलो तो किस धवानल की ज्वालाएं हैं देखी कोकिल बोलो तो. ஸோ இது இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் உங்களுக்கு. இதில் என்ன சொல்றாங்க பாருங்க. क्यों दुखी भावली ஒருத்த கேட்கிறாரு கோயில் கிட்ட. பாவ்லினாலும் ஃப்ரெண்டு, சக்கின்ற மீனிங். ஸோ நீ ஏன் இவ்வளோ துக்கமா இருக்க. अर्ध रात्रि को चीखी कोकिल बोलो तो. ஸோ ஹாஃப் நைட்டில் கத்திட்டு இருக்க இல்லையா, அது நீ என்கிட்ட சொல்லு. நீ வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டியே, ஏன் சொல்லு. किस धावानल की ज्वालाएं है देखी. ஸோ துவாவானல் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து டக்குன்னு நெருப்பெல்லாம் பிடிச்சிக்க பாருங்க, நல்லா தக நெறியும், ஃபாரஸ்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய ஃப்ளேம்ஸ், ஜுவாலாயே ஃப்ளேம்ஸ் ஏதாவது நீ பார்த்தியா, ஏதாவது தகதகன்னு எரியறதை நீ பார்த்தியா, கோகில் போலோட்டு. ஸோ இதுலேயுமே அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியும். இன் பங்கியோமே சரி, பாவ்லே அப்படின்னா வந்துட்டு இதுன்னு அர்த்தம், கிரேசின்னு அர்த்தம். சரியா, क्या हुई भावली இங்கேயும் ஃப்ரெண்டுன்னு மீன் பண்ணி தான் சொல்கிறாரு. பட் என்ன ஆச்சு, கிரேசி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். इन पंक्तियों में कवि फिर कोयल से पूछते हैं कि ए कोयल तुम तो आधी रात में कभी भी नहीं बोलती थी, क्या तुम पागल हो गई हो. நீ என்ன பாகல் ஆயிட்டா தான் பாவ்லின்ற அர்த்தம். நீ என்ன பாகல் ஆயிட்டா, கிரேசி ஆயிட்டியா, ஏன் இந்த மாதிரி अर्धरात्रि जो आधी रात में यहाँ आकर चिल्ला रही हो. जो आधी रात में यहाँ आकर चिल्ला रही हो, நீ ஏன் வந்து हाफ नाइटல இங்க வந்து கத்திட்டு. या फिर तुमने क्या किसी जंगल में लगी हुई भयानक आग को देख लिया है. நீ என்ன வந்து ஜங்கல்ல இருக்கிற ஏதாவது ஒரு டேஞ்சரஸான அந்த மாதிரி நெருப்பை பார்த்துட்டியா. जो डर कर तुम इतना चिल्ला रही हो कोयल बोलो तो. ஸோ நீ இது சொல்லுன்னு சொல்றாரு. ஆக்சுவலாக இந்த லைன்ல அவர் என்ன மீன் பண்ணுவார் அப்படின்னா, இந்த உங்களுக்கு கொஸ்டினே வரும், தவானல் கி ஜுவாலியா எதை மீன் பண்ணுறாருன்னா, அங்கிரேசி சாசன், அகெயின் பிரிட்டிஷ் ரூலை தான் வந்து இந்த மாதிரி ஃபயராக அவர் மீன் பண்ணுறாரு. ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. ஸோ வெரி பேட் அண்ட் இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் எவ்ரிவேர்ன்றதை இங்கே மீன் பண்ணுறாரு. சரியா,
नेक्स्ट पाருங்க 5th वन பார்க்கலாம். क्या देख ना सकती जंजीरों का गहना, हथकड़ियां क्यों ये ब्रिटिश राज का गहना, कोल्हू का चरक चू जीवन की थान, गिट्टी पर अंगुलियां ने लिख घान, हूँ मोट खींचना लगा पेड़ भर चूआ, खाली करता हूँ ब्रिटिश अघड़ का कुआ, दिन में करुणा क्यों जगे रुलाने वाली, इसलिए रात में गजब डा रही आली. ओके, ஸோ இப்போ வந்து கோயில்கிட்டே கேட்குறாரு, கியா தேக்னா சக்தி ஜஞ்சீரோं का गहना. ஸோ கஹனா அப்படின்னா வந்துட்டு ஜுவல்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்கு இப்போ என்ன ஜுவல் இவங்க போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையில் கட்டியிருக்கிற அந்த சங்கிலி. ஓகே, அவங்க கையில் செயின் போட்டிருக்காங்க இல்லையா, கைதியாரங்களுக்கு செயின் போடுவாங்க இல்லையா, அது சொல்கிறாங்க. क्यों ना देख सकती है जंजीरों का गहना, நீ பார்க்கலையா என் கையில் இருக்கிறது, ஹத்கடியா क्यों, ஹேண்ட் கப்ஸ், அதாவது கையில் வந்து போடுறாங்களே ஹேண்ட் கப்ஸ்ன்னு சொல்லி, அது எதுக்கு கையில் போடுற சங்கிலி எதுக்கு, ஏ பிரிட்டிஷ் ராஜ் கா கெஹனா, இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூலினுடைய ஜுவல்லே இதுதான், அவங்க இதுதான் நம்மளுக்கு போடுவாங்க. கொலுஹூ கா சர்க், ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்வேஸ் கொலுஹூ தள்ளுறாங்க இல்லையா, அந்த செக்கு சொல்கிறேன் இல்லையா, அந்த செக்கு கொலுஹூ கா சர்க்கு சூ ஜீவன் கி தான், ஸோ அது நாங்கள் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் எங்களுடைய தான், தான்னா டியூன்னு அர்த்தம். ஸோ அந்த அந்த சத்தம் தான் எங்களுக்கு எப்பவுமே எங்கள் வாழ்க்கையினுடைய டியூனு. கிட்டி பர் அங்குலியா நே லிக்கே கான், அதே மாதிரி கிட்டி பர் என்ன சொல்கிறது, இந்த சாரி பத்தர் கல் உடைக்கிறாங்கல்ல, சரியா, அந்த கல் உடைக்கிறது தான் கிட்டி, அந்த கல் தான் கிட்டின்னு சொல்கிறாங்க. கிட்டி பர் அங்குலியானே லிக்கேட்டா, நாங்கள் கல் உடைக்கிறோம்ல, எங்கள் கைகளால் அந்த கல்லில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பாட்டு எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவங்களுடைய அந்த டார்ச்சர்ஸ் எல்லாமே அவர் இமேஜின் பண்ணி அதுக்கு ஒரு பேர் சொல்கிறார். மோட் கீஞ்சினா லகா பேடு பர் சூவா, ஸோ அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், மோட் அந்த தண்ணி இறைக்கிறாங்களே அதையும் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் எங்கள் பேட்டு பர் ஜூவா, எங்கள் ஸ்டொமக்கில் வந்து எதுவுமே கிடையாது, எங்களுக்கு காலி கர்த்தா ஹூ பிரிட்டிஷ் அகடு கா கூவா. அரகன்ஸ், பிரிட்டிஷ் பீப்புளுடைய அரகன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த திமிர்த்தனம் இருக்கு இல்லையா, அந்த கூவா. ஸோ அரகன்ஸ் அப்படின்ற அந்த வெள்ளை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், காலி பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு எம்டி இட் அப்படின்னு சொல்கிறாரு. தின்மே கருணா கியோன் ஜகே ருலானே வாலி, ருலானே வாலி அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா அவனை வந்து அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு இல்லையா, அதனால சொல்கிறாங்க தின்மே கருணா கியோன் ஜகே. ஸோ இந்த டே டைமில் உனக்கு ஏன் வந்து ஒரு கருணை வந்துச்சு, ருலானே வாலி, इसलिए रात में गजब डा रही आली, आली அப்படினாலும் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். इसलिए रात में गजब डा रही है, गजब அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்ற ஹவோக் மாதிரி ஒரு திடீர்னு ஒன்று நடக்குது, அதான் கஜப்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீ வந்து நைட் டைமில், டே டைமில் கருணா வரணும் அப்படின்னு சொல்லி நைட் டைமில் நீ இப்படி வந்திருக்கியா, ஆலி, ஆலினா த ஃப்ரெண்ட் கம்பேனியன் அப்படின்னு சொல்கிறார். भावार्थ पारूंगा. इन पंक्तियों में कवि कोयल से कहते हैं कि ए कोयल, क्या तुम मेरे हाथों में पड़ी इन लोहे की जंजीरों, लोहे की जंजीरों ना அந்த இரும்பு சங்கிலி கையில கட்டி இருப்பாங்களே, த செயின் को नहीं देख पा रही हो, நீ வந்து பார்க்கலையா, அதை கையில் பார்க்கலையா, எனக்காக நீ வந்திருக்கியே, डिडंट यू नोटिस दैट அப்படின்னு கேட்குறாரு. ஏ மேரே हाथों में बंदी जो जंजीरें है, இதுதான் என் கையில் கட்டப்பட்டிருக்கிற சங்கிலி. ये वास्तव में कोई जंजीर नहीं है, सो इन रियलिटी इट इज नॉट अ चेन, ये तो ब्रिटिश राज के द्वारा मुझे पहनाए गए गहने हैं. गहनेना ஜுவல்னு அர்த்தம். இது வந்து ஒரு செயின் கிடையாது, அதாவது கையில் கட்டப்பட்டிருக்க சங்கிலி கிடையாது, இது வந்து பிரிட்டிஷ் ராஜ், பிரிட்டிஷ் ரூலால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜுவல் தான் இது, அப்படி தான் நான் அதை பார்க்குறேன்னு சொல்கிறார். இது எல்லாமே சர்க்காஸ்டிக்காக தான் சொல்கிறார். अर्थात स्वतंत्र सेनानियों के लिए लोहे की जंजीरों किसी अमूल्य गहने से कम नहीं थी. ஸோ என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, சுதந்திரதா சேனானியோं के लिए, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு இந்த லோஹே கி ஜஞ்சிரே, இந்த இரும்பு சங்கிலி அப்படின்றது ஒரு வேல்யூபிளான அமூல்ய, அதாவது ஒரு பிரைஸ்லெஸ் ஆன ஜுவல்லுக்கு கம்மி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. यहाँ पर मखनलाल चतुर्वेदी जी जेल में अपने दिनचर्या के बारे में बात कर रहे हैं. ஏன் இதில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பாவார்த்து ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னா, இந்த பேராகிராஃப் பர்டிகுலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இதில் மகன்லால் சதுர்வேதி ஜி என்ன சொல்கிறாருன்னா, ஜெயிலில் அவருக்கு இருக்கிற தினச்சாரியனா அந்த டெய்லி ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோ வந்து டார்ச்சர்ஸ் அவங்க அனுபவிக்கிறாங்க.
अपनी दिनचर्या के बारे में बात कर रहे हैं। वो कहते हैं कि कोल्हू के चलने से जो आवाज़ आती है अब वही हमारी जिंदगी का गीत बन गया है। இப்போ அந்த கொலுஹு செக்குன்னு சொல்கிறோம்ல, இந்த மாடு சுற்றி சுற்றி வர செக்கில் தான் இவங்க மனுஷங்களை கட்டி வைக்கிறாங்க. அந்த கொலுஹு அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சுற்றி வர அந்த சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜிந்தகிக்கு கீத், ஒரு இந்த லைஃப்க்கு பாடக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி, லைஃப்பில் கேட்கக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி இருக்கான் அந்த சத்தம். ஏன்னா ஃபுல் டே வந்து தே ஆர் லிசனிங் டு தட். बड़े बड़े पत्थरों को तोड़कर छोटी छोटी गिट्टियाँ बनाती है. गिट्टियाना इस टोल्ड यू சின்ன சின்ன கல்லா பெரிய பெரிய ராக்ஸை உடைச்சி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. कवि कहते हैं कि उन गिट्टियों पर हमारे अंगुलियों के निशान कुछ इस तरह से पड़ गए हैं मानो जैसे हमने इन गिट्टियों पर स्वतंत्रता के गीत उखेर दिए हो. அந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸில் उन गिट्टियों पर हमारे अंगुलियों के निशान, எங்களுடைய விரல்களுடைய மார்க் இருக்குது. ஸோ வித் அதாவது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணுறாங்க. தேர் பிரேக்கிங் தி ஸ்டோன் அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களோட விரலுடைய அந்த அங்குலியாக்கே நிஷான், ஃபிங்கர்னுடைய மார்க் வந்து அந்த ஸ்டோன்ஸில் வந்து விழுந்திருக்கு. இஸ் தரக் சே பட் கயே ஹே மானோ ஜெய்சே, எப்படி இருக்குது அப்படின்னா ஆஸ் இஃப் இட் லுக்ஸ் லைக் ஹம்னே இன் கிட்டியோம் பர் ஸ்வதந்திரதா கே கீத். ஸோ இதில் வந்து நாங்கள் அந்த மார்க்கை என்ன சொல்கிறாருன்னா இதுதான் ஃப்ரீடமினுடைய பாட்டாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே दी है. कवि आगे कहते हैं कि हम अपने पेट पर जुआ बांध कर, जुआना அந்த புள்ளி சொன்னாலே அந்த கயிறு கட்டுவாங்களே அதுதான் சொல்கிறாங்க. அந்த கயிறை வந்து அவங்களுடைய வயிற்றில் கட்டிக்கிறாங்க. மோட்டுன்றது தான் அந்த புள்ளி, கயிறு இழுக்கிறது. चमेट का एक तैला जिससे कुएं में डालकर पानी निकला जाता है. அதை வந்து வெள்ளில் போட்டு அதை ஒரு தைலானா ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதை போட்டு இவங்க வந்து இழுப்பாங்க. जुआइस புள்ளி, மோட்டுனா ஒரு பேக் மாதிரி இருக்கிற ஒரு வாளி. से पानी निकालकर ब्रिटिश राज की अखट का कुआं धीरे धीरे गाली कर रहे हैं. கொடுக்குற வேலையை நாங்கள் சந்தோஷமாக தான் செய்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புளினுடைய அகட், அதாவது அது அவங்களுடைய அரகன்ஸ், ஒரு அரகன்ஸ் அப்படின்ற அந்த வெள்ளை அந்த ஒரு கிணறை நாங்கள் धीरे धीरे खाली कर रहे हैं, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை गाली பண்ணுறோம். वी आर एम्प्टीइंग दैट. यानी वो भले ही हम पर कितना अत्याचार क्यों ना कर ले लेकिन हमें तोड़ नहीं सकते हैं और ना ही हमारे अंतर की देशभक्ति की भावना को कम कर सकते हैं. ஸோ அப்போ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா भले ही हम पर कितना अत्याचार क्यों ना करें, நம்ம மேலே எவ்வளோ வந்து டார்ச்சர்ஸ் அவங்க பண்ணாலும் கூட ஹமே தோடு நஹி சக்தே, எங்களை பிரேக் பண்ண முடியாது. அதாவது எங்களுடைய எண்ணத்தை வந்து தே குட் நாட் பிரேக் வாட் வி ஆர் திங்கிங், நம்மளோட கண்ட்ரி மேலே இருக்கிற அந்த பற்ற. அவர் நாஹி ஹமார அந்தர் கி தேஷ்பக்தி கி பாவனை, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலையும் கம்மி பண்ண முடியாது. धीरे धीरे ही सही लेखन एक दिन हम इस अंग्रेजी शासन को उखाड़ फेंकेंगे. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான், நான் எங்களால் ஆல் ஆஃப் அ சடன் பண்ண முடியாது, இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோம். धीरे धीरे ही सही, ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோம். லேக்கின் ஏக் தின், ஒரு நாள் என்ன பண்ணுவோம், இஸ் அங்கிரேசி ஷாசனுக்கு உகாட் ஃபேக்கிங்க. உகாட்னா அப்ரூட் பண்ணுறதுன்னு அர்த்தம், அதாவது வேரோட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் அப்ரூட் பண்ணுறோம். உகாட் ஃபேக்கிங்கன்னா அப்ரூட் பண்ணி அதை நாங்கள் ஃபேக்கிங்கே த்ரோ பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. कवि कोयल को अपना दोस्त मानते हुए कह रहे हैं कि ए सखी, शायद तुम दिन में इसलिए नहीं गाती हो क्योंकि तुम्हें लगता है कि कहीं तुम्हारे भेदना भरी चीख सुनकर हमारा दिल करुणा से न भर जाए या हम कमज़ोर न पड़ जाए, इसीलिए तुम आधी रात में हमें ठाडस बताने आई हो. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா அந்த கோயில் கிட்ட சொல்கிறாரு இல்லையா, அதில் சொல்கிறாரு ஸோ அதனால தான் நீ வந்து டே டைமில் பாடாமல் இப்போ வந்து பாடுறியா, டே டைமில் பாடினா எங்கள் மனசில் கருணை வந்துடும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி இந்த டார்ச்சர்ஸ் அனுபவிச்சிட்ருக்கோம், ஸோ எங்கள் மனசில் கருணை வந்துடும் சொல்லிட்டு தான் शायद तुम दिन में इसलिए नहीं गाती हो क्योंकि तुम्हें लगता है कि कहीं तुम्हारी भेदना, भेदना वेदना தான், வேதனைன்னு சொல்லுவோம்ல, சேட்னஸ், भरी चीक, உன்னுடைய அந்த சேட்னஸ் நிறைஞ்ச அந்த சிர்பிங் சவுண்டு வந்து எங்கள் மனசில் கருணை கொண்டு வந்துடும். हमारे दिल करुणा से ना भर जाए या हम कमज़ोर ना पड़ जाए, அதனால் நாங்கள் வந்து ரொம்ப வீக் ஆகிடுவோம்னு சொல்லி தான் நீ என்ன பண்ணுற நைட் டைமில் பாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. इसलिए तुम आधी रात में हमें டாடஸ் பதானே, டாடஸ் பதானே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கன்சோல் பண்ணுறதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு முஹாவரா, என்ன மீன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நைட் டைமில் வந்து எங்களை கன்சோல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு.
के काव्य एंड 6th पार्ट. इस शांत समय में अंधकार को भेद रो रही हो क्यों, कोकिल भोले तो चुपचाप मधुर विद्रोह बीच इस भांति बो रही हो क्यों, कोकिल भोले तो. इस शांत समय में, அதாவது அந்த நைட் டைம்ல வந்து பாடுது இல்லையா, அதனால சொல்றாரு शांत समय में अंधकार के भेद, அதாவது பேத்னா பியர்சிங்னு அர்த்தம், இந்த டார்க்னஸை தொலைச்சிக்கிட்டு ரோ ரஹி ஹோ கியோ, நீ வந்து ஏன் அழுதுட்டு இருக்க, இந்த டார்க்னஸை தொலை போட்டு. அப்போ அது வந்து ஒரு இமேஜினேஷனாக ஒரு போயட்டிக் சென்ஸில் அவர் சொல்கிறாரு. கோகில் போலே தோ சுப்சாப் மதுர் வித்ரோஹ் பீச். ஸோ சுப்சாப் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற இந்த டைமில் மதுர் வித்ரோஹ் பீஜ், பீஜ்னா சீடுன்னு அர்த்தம். நீ என்ன விதைக்கிற, சைலண்ட்டாக இருக்கிற இந்த நைட் டைமில் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வித்ரோஹ்னா ஒரு ரெபெலியன், அகெயின்ஸ்டாக இருக்கிறோம் இல்லையா, அந்த விதையை நீ விதைக்கிற. இஸ் பாந்தி போரஹி ஹோ கியோ, இந்த மாதிரி நீ சோ பண்ணுறியா, உன்னுடைய அந்த சீடை இந்த சைலண்டான டைமில் வந்து நீ விதைக்கிறியா, கோகில் போலோ தோ அப்படின்னு சொல்ற. कवि कोयल से पूछते हैं कि ए सखी इस सन्नाटे वाली खाली अंधेरे रात, सन्नाटे ना साइलेंस अर्थम, सन्नाटे वाली खाली अंधेरे रात के अंधकार को भेद करना चीरना, तोलेक्किरदुन्नु अर्थम. तुम क्यों रो रही हो, यानी तुम्हारे इस समय बोलना इस शांत अंधेरी रात के सन्नाटे को भेद रहा है ना, அது வந்து தொலைச்சிக்கிட்டு இருக்கு உன்னுடைய இந்த, யானி तुम्हारा इस समय बोलना, இந்த அதாவது நைட் டைம்ல வந்து அது பாடுது இல்லையா, அது என்ன பண்ணுது, शांत रात के सन्नाटे को भेद रहा है. So it is piercing the silence and darkness of this time. कोयल कही तुम इन सोए हुए लोगों को जगा कर. ஸோ நீ என்ன பண்ணுறன்னா இந்த தூங்கிட்டு இருக்க மக்களை எழுப்பு. உன்கே மன்மே அங்கிரேசி ஹுக்குமத்னா ரூலுன்னு அர்த்தம். ஓகே, சொல்கிறார்ல டைகர் கா ஹுக்கும், அதுதான் अंग्रेजी हुकूमत की खिलाफ. ஸோ இந்த ரூலுக்கு அகெயின்ஸ்டாக வித்ரோ கே பீச் தோ நஹி போ ரஹி ஹோ. ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த டைமில் எழுப்பி இந்த சீடை விதைக்கல அப்படின்ற மாதிரி இதுவுமே சர்க்காஸ்டிக்காக தான் கேட்குறாரு. உஸ்கே மன்மே அங்கிரேசி ஹுக்கும் கே கிலாஃப், அவங்களுடைய மனசில் இங்கிலீஷ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த சீடை வந்து விதைக்கல, கோயில் குச் தோ போலோ அப்படின்னு சொல்கிறார். காலி தூ ரஜ்னி பி காலி ஷாசன் की करनी भी खाली, काली लहर कल्पना खाली मेरी खाल कोठरी खाली, टोपी खाली कमली खाली मेरी लौह श्रृंखला खाली, पहरे की हुकृति की व्याली तिस पर है घाली है आली. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க்னஸ், கலரை மீன் பண்ணார். காலினா கலர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கலரை மீன் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், यहाँ पर कभी कोयल के कालेपन की तुलना. ஸோ நீ பிளாக், என்னை சுற்றி எல்லாமே பிளாக். ஸோ நான் இருக்கிற இந்த செல்லு வந்து பிளாக்காக இருக்குது, டார்க்னஸாக இருக்குது, கையில் கட்டியிருக்கிறது டார்க்காக இருக்குது சொல்கிறாங்க. கோयल के कालेपन की तुलना जेल की अन्य चीज़ों से करती है, कह रहे हैं कि एक कोयल जिस तरह तुम काली हो, நீ எப்படி பிளாக்காக இருக்கியோ உசி தரக் ஹே ராத். ஸோ இந்த ரஜினி அப்படின்னா ராத்துன்னு அர்த்தம், இந்த நைட்டும் உன்ன மாதிரியே டார்க்காக இருக்குது. ஷாசன் கி கர்னி பி காலி, இந்த ரூல் இருக்குது பார்த்தியா, அதுவுமே எப்படி இருக்குது, பிளாக்காக இருக்குது. அங்கிரேசி ஷாசன் சே கே காம்காஜ், அவங்களுடைய வேலை எல்லாமே எப்படி இருக்குது, உன்கி சோச்வா கல்பனா பி காலி ஹே, அவங்களுடைய இமேஜினேஷன் எல்லாமே டார்க் தான். ஜிஸ் கால் கொட்டுரே மே பந்து ஹூ, அதே மாதிரி நான் வந்து எதில் இருக்கேன், மேரி கால் கோட்ரி காலி, நான் இருக்கக்கூடிய இந்த செல், அந்த கேபின் சொல்கிறாரு, ஜெயில் வந்து அதுவும் காலி. டோப்பி காலி, போட்டிருக்கிற அந்த டோப்பி காலி. கமலி காலி. ஓகே, டோப்பி காலி, கம்பல் தான் அங்கே கமலின்னு கொடுத்துருக்காங்க. அவர் போட்டிருக்கிற அந்த பிளாங்கெட் வந்து அதுவும் காலி. मुझे पहनने को मिला है वह भी काला है और मेरे हाथों पर पड़ी लोहे की झंझरें. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேரே லவ்ஹு ஸ்ருங்கலா, ஸ்ருங்கலானா செயின்னு அர்த்தம், அயன் செயின், அதுவுமே பிளாக்காக இருக்குது. பஹரே கி ஹுக்குமத் கி வியாலி, பஹரேனா அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காருல்ல, அவரை சொல்கிறாங்க. वही भी काला है और मेरे हाथों पर पड़ी लोहे की झंझरा भी काली है. कभी आगे कोयल से कहते हैं कि ए सखी इस अंधेरे काली रात में काली सरपनी, सरपना அந்த பிளாக் ஸ்னேக் சொல்கிறார், காலா சாம் की फुकार जैसे जेल के पहरेदार की जो हुंकार. ஸோ இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள், பஹரேனா அந்த வாட்ச்மேன், கி ஹுங்கிருத்தி அப்படின்னா அவருடைய அந்த வாய்ஸ்,
அது கூட எப்படி இருக்குன்னா அந்த பிளாக் ஸ்னேக் வந்து ஹிஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்குது. கி வியாலி, ஓகே, இதான் வியாலினா ब्लैक स्नेक. तिस पर है गाली ए हाली. पहरेदार की आवाज़ के हुंकूर आवाज़ है वो भी मुझे गाली जैसे ही लग रही है. यानी बार बार पहरेदार की आवाज़ झागते रहो, सुनकर उन्हें याद आता है कि वो कैद में है. काले रंग को यहाँ पर अपमान, निराश व दुख का प्रतीक माना गया है. இதில் வந்து அந்த பிளாக் கலரை எதுக்கு மீன் பண்ணுறாங்கன்னா அவமானம். ஸோ அவங்களுடைய அந்த டிஸ்ரெஸ்பெக்ட், டிசப்பாயின்மெண்ட், சேட்னஸ் உடைய சிம்பிளாக இந்த இடத்துல டார்க்னஸை சொல்லியிருக்காங்க. திஸ் பர் ஹே காலி ஏ ஆலி. ஆலினா வந்து ஏ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. காலினா அப்யூசிங் வேர்ட்ஸ். அவர் ஒவ்வொரு தடவையும் எழுப்பும் போது தான் இவருக்கு வந்து கைதி ஆகிருக்கோம், நம்ம வந்து ஜெயிலில் ப்ரிசனராக இருக்கோன்றதை மீன் பண்ணுறாரு. அந்த மாதிரி இருக்குது அவருடைய சவுண்டுன்னு சொல்கிறார். सी the 8th one. इस काले संकट सागर पर मरने की मद बाती कोकिल बोले तो अपना चमकीले गीतों को क्यों कर हो तैराती. कोकिल बोले तो इन पंक्तियों में कवि कोयल से कहते हैं कि ए सखी, ओके, ए काले संकट सागर पर मरने की मदमाती. मदमाती दा सखी नर्तो. तुम मदहोशी में इस काले संकट रूपी सागर में मरने क्यों आई हो. ஸோ மத்ஹோஷி அப்படின்னா ஏதோ ஒரு மயக்கத்தில்னு அர்த்தம். அதனால தான் இங்கே என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, மத் மாத்தின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஃப்ரெண்ட், ஒரு மயக்கத்தில் நீ என்ன பண்ணியிருக்க, இந்த காலை சங்கட்டு சாகர், இந்த கருப்பாக இருக்கக்கூடிய டார்க்னஸ் சொன்னோம் இல்லையா, டார்க்னஸ் எதனுடைய சிம்பிள்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கே டார்க்னஸ், அந்த தான் சொல்கிறாரு. இந்த டார்க்னஸாக இருக்கிற இந்த ஓஷனுக்குள்ளே மருநேக்கி மதுபாத்தி, இறக்கிறதுக்கு நீயும் வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. कोकिल बोले तो अपने चमकीले गीतों को क्यों कर हो तैराती. तैरातीना ஸ்விம் பண்ணுறது. இப்போ சாகர்னு சொன்னனால ஸ்விம்னு சொல்கிறார். இதில் உன்னுடைய இந்த ஷைனிங், இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டை எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. मरने को आई हो तो यानी इस काले संकट रूपी सागर जेल में मरने को क्यों उतवाली हो. कोयल, तुम तो बहुत सुरीला गाती हो, लेकिन तुम अपने उन चमकीले सुरीली गीतों को इस संकट रूपी सागर में क्यों तैरा रही हो. நீ வந்து ரொம்ப அழகாக பாடுற, நீயே உன்னுடைய இந்த அழகான பாட்டை, சுரீலினா அந்த மெலோடியஸ், சம்கீலே ரொம்ப ஷைனிங் ஸ்வீட்டான பாட்டை इस संकट रूपी सागर में क्यों तैरा रही हो, ஏன் இந்த இடத்துல வந்து நீ பாடுற. तुम यहाँ क्यों अपनी सुरीले गीत गा रही हो, எதுக்காக இங்கே வந்து நீ பாடுறேன்னு கேட்குற. तुझे मिली हरियाली ढाली, मुझे मिली कोटरी काली. तेरा नभ भर में संचार, मेरा 10 फुट का संसार. तेरे गीत कहावे वाह, रोना भी है मुझे गुनाह. देख विस्मता तेरी मेरी, बजा रही तिस पर रणभेरी. இப்போ வந்து இவருக்கும் அந்த கோயிலுக்கும் இருக்க கம்பேரிசன். உனக்கு என்ன கிடைச்சிருக்கு, துஜே மிலி ஹரியாலி டாலி. டாலினா பிரான்ச். இப்போ க்ரீனிஷாக இருக்கிற பிரான்ச் உனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, கோட்ரி காலி, எனக்கு இந்த பிளாக்காக இருக்கிற இந்த ஜெயில் கிடச்சிருக்கு. தேரா நப் பருமே சஞ்சார். சஞ்சார்னா திரியறது, சுற்றி திரியறது. நீ வந்து எப்படி திரியலாம், ஃபுல்லாக நப்புனா ஆகாஷ், ஆகாஷ் ஃபுல்லாக நீ சுற்றி திரியலாம். மேரா 10 ஃபுட்டுக்கா சன்சார், என்னது வந்து 10 அடி தான். ஏன்னா இந்த ஜெயிலுடைய அளவை சொல்கிறாரு. என்னுடைய சன்சாரோட உலகம் வந்து இந்த 10 அடி தான். தேரே கீத் கஹாவே வாஹ். ஸோ உன்னுடைய பாட்டை கேட்குறவங்க வாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோனாபி ஹே முஜே குனாஹ். ஆனால் நான் என்னுடைய அழுக கூட எப்படி இருக்கு, யாருக்குமே வந்து அது ஒரு எரிச்சலாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். தேஷ் விஸ்மதா தேரி மேரி, பஜா ரஹி திஸ்பர் ரணபேரி. रणभेरीना वॉर फील्ड अर्थम. सो इधर சொல்றாரு பாருங்க. इन पंक्तियों में कवि कोयल से कहते हैं कि ए सखी, तेरी और मेरी परिस्थितियाँ, अर्थात सिचुएशंस बिल्कुल अलग अलग है. मैं गुलाब हूँ और तू आज़ादी हूँ. सो நான் வந்து ஸ்லேவாக இருக்கேன், நீ வந்து ஃப்ரீயாக இருக்க. तुम हरे भरे पेड़ों की एक डाली से दूसरी डाली घूम फिर सकती हो और मैं इस काली कोठरी में बंद हूँ. तुम्हारे लिए तो पूरा आकाश खुला है, तुम पूरे आकाश में कहीं भी उड़ सकती हो और मेरे पास तो सिर्फ एक 10 फीट की एक छोटी सी एक अंधेरी खाल कोठरी है जिसके अंदर मैं अपना जीवन बिता रहा हूँ. कोयल, जब तू गीत गाती है तो लोग वाह वाह करते हैं, लेकिन यहाँ पर मेरा रोने भी गुनाह माना जाता है. गुनाह ना और कर्स மாதிரி.
ஒரு வெறுப்பை கொடுக்குற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் என்னோட அழுகை கூட. तेरे मेरी जीवन में इतनी विषमताएं होने के बावजूद भी तुम यहाँ आकर रणभेरीना என்ன சொன்ன யுத்த பூமி இல்லையா, யுத்த की ललकार का विकुल क्यों बजा रही हो. ஸோ உனக்கும் உன்னுடைய உலகத்துக்கும் என்னோட உலகத்துக்கும் இவ்வளோ வந்து இருக்கு. விஷ்மதா அப்படின்னா டிஃப்ரென்ஸ், ஆப்போசிட்ஸ், அட்வர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ உன்னோட உலகத்துக்கும் என்னோட உலகத்துக்கும் தேக் விஷ்மதா தேரி மேரி இவ்வளோ அட்வர்சிட்டிஸ் இருக்கு, ஆப்போசிட்ஸ் இருக்கும்போது பஜாரஹி திஸ்பர் ரன்பேரி நீயே இங்கே வந்து யுத்தக்கு லல்கார் அதாவது யுத்தத்துக்கு வாங்க நீயே இங்கே வந்து பாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறேன். இஸ் ஹும் கிருதி பர் ओके हूँ कृति पर अपनी कृति से और कहो क्या कर दो. कोकिल बोलो तो मोहन के वृद्ध पर, मोहन महात्मा गांधी சொல்றார், करमचंद गांधी சொல்றார். प्राणों का आसव किसमें भर दूं कोकिल बोले तो. इस हूँ कृति पर अपने कृति से और कहो क्या कर दो. ஸோ கிருதி அப்படின்றது இந்த இடத்துல ப்ரைடை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைடு இருக்கும்போது அப்பனி கிருதி சே அவுர் கஹோ கியா கருதும். ஸோ நான் வேறு என்ன பண்ண முடியும் நீ சொல்லு. மோகனுக்கே விரதப்பர் அதாவது அவருடைய ஃபாஸ்டிங், அதாவது அவருக்குன்னு ஒரு விரதம் இருக்கிறார் இல்லையா. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஒரு விரதமாக செய்கிறாரு. விரதம்னா என்ன இங்கே மீன் பண்ணுறாங்கன்னா ஒரு சத்தியாகிரக மூமெண்ட்டாக இருக்கட்டும், நான் வயலன்ஸ் மூமெண்ட் எல்லாமே ஒரு விரதமாக அவர் பண்ணுறாருல. பிராணோம் கா ஆசவ் கிஸ்மே பருதும். ஸோ என்னோடய லைஃபினுடைய ஆசவ்னா எசன்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இதை நான் எங்கே போய் நான் கொடுப்பேன், எனக்கு லைஃப் இருக்குது ஆனால் நான் யாருக்கு கொடுக்கணும், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு தான் கொடுக்கணும். நான் இங்கே இருக்கேன், நான் எப்படி கொடுக்க முடியும், கோகில் போலோ அப்படின்னு சொல்கிறேன். इन पंक्तियों में कवि कोयल से कहते हैं कि ए सखी तुम्हारी इस पुकार पर मैं अपनी इस रचना कविता में और क्या क्या लिखूं. सो நீ இப்படி கூப்பிடுற, நான் இவ்வளோ எழுதிட்டேன், இன்னும் நான் என்னென்ன எழுதணும். कि लोगों में अंदर स्वतंत्रता प्रति के लिए जोश व देशभक्ति की भावना पैदा हो सके. ஸோ நான் என்ன எழுதுனா பீப்புள் கிட்ட. சரி இப்போ மாதிரி மீடியா அப்போ கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸு, புக்ஸு, போயம்ஸ் மூலமாக தான் பீப்புளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து அவங்க கொண்டு வரணும். அப்போ அதுதான் கேட்குறாரு, நான் என்ன இன்னும் நான் எழுத பிராப்தி के लिए அதாவது தேஷ்பக்தி लोगों में अंदर स्वतंत्रता प्राप्ति के लिए. सो पीपल का अंदर स्वतंत्रता फीलिंग வரத்துக்கு जोश व देशभक्ति की भावना पैदा हो सके और वो इस आंदोलन में बढ़ चढ़कर भाग ले. நான் என்ன பண்ணணும், இதுக்கு மேலே நான் என்ன எழுதுறது. कवि आगे कहते हैं कि मोहन दैट इज मोहनदास करमचंद गांधी जी ने जो भारत माता को स्वतंत्रता करने का व्रत लिए है. ஸோ அவர் ஒரு விரதம் எடுத்திருக்காரு. என்ன விரதம் அப்படின்னா इंडिपेंडेंस கொடுக்கணும். उसके लिए मैं अपनी कविताओं से किसके प्राणों में अमृत भर दूं. ஸோ என்னோட கவிதை மூலமாக யாருக்கு வந்து யாருடைய பிராணத்தில் வந்து யாருக்கு இந்த அமிர்தத்தை கொடுக்கறது. இந்த இடத்துல அமிர்தம்ன்றது உயிர் எழுப்ப செய்யறதுன்னு அர்த்தம். यानी मैं अपनी कविताओं के माध्यम से लोगों में अंदर ऐसा जोश भर सकूं कि वो इस आंदोलन में अपना प्राणों की ஆஹுதினா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா யாகம் வளர்க்குறாங்கன்னா நம்ம நெய் ஊற்றும், அதுதான் ஆஹுதின்னு சொல்கிறாங்க. ஓகே அந்த அது என்ன ஆகும், இன்னும் அந்த தீயை வந்து ஜாஸ்தி கொடுக்குறோம் இல்லையா. अपने प्राणों की आहुति देने को भी मैं तैयार हो जाए. जैसे अमृत पीकर लोग अमर हो जाते हैं उसी प्रकार शाहिद होकर भी लोग अमर हो जाते हैं. ஸோ நான் எப்படி வந்து அமிர்தத்தை குடிச்சிட்டு, ஸோ நான் என்னோடய கவிதை மூலமாக ஒரு அமிர்தம் கொடுக்குறேன், எப்படி வந்து அமிர்தத்தை குடிச்சிட்டு மக்கள் வாழ முடியுமோ அதே மாதிரி நான் கொடுக்குற இந்த அமிர்தத்தை குடிச்சிட்டு, சரியா, நெக்டர் ஷாயிதுன்னா நெக்டர் அர்த்தம், இது பண்ணி நானும் இதை பண்ணுறேன் அப்படி சொல்கிறது. அதாவது அமர் அப்படின்னா என்ன சொல்கிறதுடா, மாற்றிடம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நானும் என்னுடைய பிராணனை கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார்.